ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். மொத்தமாக 25 சென்டென்சஸ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. இந்த வீடியோ முடியும் போது ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி கேட்பேன். இந்த 25 சென்டென்சஸில் நான் 2 சென்டென்சஸ் தமிழில் கேட்பேன். உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக சொல்ல முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு பசிக்கிறதா கேட்போம் பார்த்தீங்களா. உனக்கு பசிக்குதா எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், 2 கேள்வி கேட்பேன். அதனால் நீங்கள் கவனமாக கவனிங்க. எப்படி கேட்கலாம் உனக்கு பசிக்கிறதா அப்படிங்கிறதுக்கு? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? நெக்ஸ்ட் ஒன், ஆமாம் எனக்கு பசிக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆமாம் எனக்கு பசிக்குது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. எஸ் ஐ எம் ஹங்க்ரி. இன்னொரு தடவை சொல்லுங்கள். எஸ் ஐ எம் ஹங்க்ரி. ஆமாம் எனக்கு பசிக்குது. நெக்ஸ்ட் ஒன், போய் கையை கழுவு. போய் கையை கழுவு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை கழுவாமல் அப்படியே உட்காந்துருப்போம். டிவியோ ஃபோனில் ஏதாவது பார்த்துக்கிருப்போம். அப்போ சொல்லுவாங்க வீட்டில் போய் கையை கழுவு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. போய் கையை கழுவு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோனா போ. வாஷ் யுவர் ஹேண்ட். வாஷ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா உன் கையை கழுவு. போய் கையை கழுவு அப்படிங்கிறதுக்கு கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன், என்னால் தூங்கவே முடியலை, ஒரு மாதிரி இருக்குது, என்னால் தூங்கவே முடியல, நைட்லாம் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம்? என்னால் தூங்கவே முடியல அப்படிங்கிறதுக்கு ஐ காண்ட் ஸ்லீப். ஐ காண்ட் ஸ்லீப். காண்ட் அப்படிங்கிறத நம்ம cannot அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம சுருக்கி காண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ காண்ட் ஸ்லீப். ஐ காண்ட் ஸ்லீப். என்னால் தூங்க முடியலை. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் கேட்போம் பார்த்தீங்களா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம்? அது சிம்பிளுங்க. வாட் ஆர் யூ டூயிங். இது நம்ம நிறைய தடவை இங்கிலீஷில் இந்த வேர்டை நம்ம கேட்டிருப்போம். பரவாயில்ல, நம்ம மறுபடியும் கற்றுக்கலாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். நெக்ஸ்ட் ஒன், குதிக்காதே. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா பெட்டில் அப்படியே குதிப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெட்டில் சோபாலெலாம் குதிப்பாங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க குதிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. குதிக்காதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. குதிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஜம்ப். அப்போ குதிக்காதே அப்படின்னா டோன்ட் ஜம்ப். டோன்ட் ஜம்ப். குதிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே இருக்க. நம்ம ஃபோன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நீ எங்கடா இருக்க, எங்கே இருக்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வேர் ஆர் யூ. வேர் ஆர் யூ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், அதனால் நல்லா கவனமாக கவனிங்க. வேர் ஆர் யூ. வேர் ஆர் யூ. நீ எங்கே இருக்க. நெக்ஸ்ட் ஒன், நான் ஒன்றுமே சொல்லலை. இவன் கோச்சுக்கிட்ட அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ செட் நத்திங். நான் ஒன்றுமே சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போ போகணுமா. இருந்துட்டு நாளைக்கு கூட போகலாமே. நீ இப்போ போகணுமா கேட்போம் பார்த்தீங்களா. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாவோ ரிலேட்டிவ் வந்தாவோ, நீங்கள் போகணுமா, நாளைக்கு கூட போங்களேன். நீ இப்போ போகணுமா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ வாண்ட் டு கோ நவ். டு யூ வாண்ட் டு கோ நவ். பெரிய சென்டென்ஸ்னு நினைக்காதீங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கலாங்க. நீ இப்போ போகணுமா அப்படிங்கிறதுக்கு டு யூ வாண்ட் டு கோ நவ். டு யூ வாண்ட் டு கோ நவ். நீ இப்போ போகணுமா. நெக்ஸ்ட் ஒன், சாக்லேட் சாப்பிடாதே. சாக்லேட் சாப்பிடாதே. சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப சாக்லேட் சாப்பிடாத, சூத்தப்பொருள் வந்துடும் அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. டோன்ட் ஈட் சாக்லேட்ஸ். டோன்ட் ஈட் சாக்லேட்ஸ். சாக்லேட் சாப்பிடாதே. நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. என்னை பற்றி கவலைப்படாதீங்க எப்படி சொல்லலாம்? இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. டோன்ட் ஒரி அபவுட் மீ. டோன்ட் ஒரி அபவுட் மீ. டோன்ட் ஒரி அப்படின்னா கவலைப்படாதீங்க. அபவுட் மீனா என்னை பற்றி. அபவுட்னா தமிழில் பற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்னை பற்றி கவலைப்படாதே அப்படிங்கிறதுக்கு
டோன்ட் worry about me. டோன்ட் worry about me. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. நீ எப்படி இருக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சிம்பிள் தாங்க. ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ சொல்லுங்கள், ஹவ் ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், நான் வந்துகிட்டே இருக்கிறேன். நீ எங்கடா இருக்க, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம டெய்லியுமே அடிக்கடி இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வருங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஆன் மை வே, ஐ எம் ஆன் மை வே சொல்லுங்கள். ஐ எம் ஆன் மை வே, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியும், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஹவு டு ஐ நோ, ஹவு டு ஐ நோ சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, ஹவு டு ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நான் காஃபி குடிக்கிறேன், நான் காஃபி குடிக்கிறேன். சிம்பிள் தாங்க. ஐ ட்ரிங்க் காஃபி, ஐ ட்ரிங்க் காஃபி. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் எப்படி சொல்லலாம் அது, see you tomorrow, see you tomorrow, see you tomorrow, நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் லேட்டாக எழுந்தேன், நான் தாமதமாக எழுந்தேன். நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போனாவோ காலேஜுக்கு லேட்டாக போனாவோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், தாமதமாக எழுந்தேன், அதனால தான் இன்றைக்கி நான் வர தாமதமாகிடுச்சி, லேட் ஆகிடுச்சி. நான் தாமதமாக எழுந்தேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ woke up late, ஐ woke up late, நான் தாமதமாக எழுந்தேன். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் தயாராகு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க, சீக்கிரம் ரெடியாகு, சீக்கிரம் தயாராகு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட் ரெடி சூன், கெட் ரெடி சூன், கெட் ரெடி சூன் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, கெட் ரெடி சூன். நெக்ஸ்ட் ஒன், நிம்மதியாக இருங்க, கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க, நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி ரிலாக்ஸ்டு, பி ரிலாக்ஸ்டு, நிம்மதியாக இருங்க. நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து கொஞ்சம் கதவை மூடுங்களேன், தயவு செய்து கதவை மூடவும். எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிளுங்க. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், தயவு செய்து கதவை மூடவும். நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க எப்படி சொல்லலாம். இது பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக உங்களால் அதை புரிஞ்சுக்கிட முடியுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீ ட்ரை பண்ணு, இப்போ நீ ட்ரை பண்ணு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நவ் யூ ட்ரை, நவ் யூ ட்ரை. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து மனசில் வச்சுக்கோ, தயவு செய்து மனதில் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், தயவுசெய்து இதை மறந்துடாத, மறக்காமல் உன் மனசில் வச்சுக்கோ, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட் ஒன், அங்கேயே காத்திரு, நீ வராத அங்கேயே காத்திரு, நானே வரேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அங்கேயே காத்திரு, அங்கேயே காத்திரு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் வரும் அப்படின்னா வெயிட் தேர், வெயிட் தேர், தேர்னா அங்கே, வெயிட்னா காத்திரு, அங்கேயே காத்திரு அப்படிங்கிறதுக்கு வெயிட் தேர். ஓகேங்க, ஃபைனலாக நான் அவங்கள்ட்ட 2 கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா குதிக்காதே, குதிக்காதே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும், ட்ரை பண்ணுங்கள். கரெக்ட் ஆன்சர். டோன்ட் ஜம்ப், டோன்ட் ஜம்ப். செகண்ட் ஒன், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வரும் இங்கிலீஷில், ட்ரை பண்ணுங்கள். see you tomorrow, see you tomorrow, see you tomorrow. ஃபைனலாக உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. இங்கே காத்திரு, இங்கே காத்திரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வருது சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.